நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனைக்கு வருகிற நாம் கொஞ்சம் தாமதம் இல்லாமல் வரணும். ராஜ் மனைவியெல்லாம் ரொம்ப லேட்டாக வர்றது தப்பு. வினோத்துக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு ஃப்ரீ ஆகிடு, சீக்கிரம் படுத்துவான்னா பாப்பா இங்கே 10 மணி வரைக்கும் எழுப்பி விட்றணும். 10 மணிக்கு இங்கே இருக்கணும். அது நம்ம இப்போ பழக்கப்படுத்துறது தான் தொட்டி பழக்கம். சுடுகாட்டு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். லோயா. அதே மாதிரி அனுமனுடைய தகப்பனார்கிட்ட சொல்கிறேன், கவனிங்க, முதல்ல கர்த்தர், அது பிறகுதான் படிப்பு. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய தாசன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய அனுபவ சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. கொஞ்சம் பிள்ளைகள்லாம் கவனிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சியில் அவங்களுடைய தாயார் அவங்கள எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து, வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து நடத்துறதுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஜெப தலைவனாக இருக்கிறார். இவர்களை பிரதிஷ்டை பண்ணதும் கூட யாருன்னா எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா பாஸ்டர் பாஸ்கர் தாசன், தாம்பரத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வேத பண்டிதர். அவர் ஜெபித்து இவரை பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஜிசி குரூப்பில் போட்டிருப்பேன். எங்கள் அப்பாவை ரட்சிப்புள்ள நடத்துறது பாஸ்டர் பாஸ்கர் தாசன் அவர்களுடைய துணைவியார். அது மாத்திரமல்ல, இவர்களால் நடத்தப்பட்டவர்கள் தான் அநேக மோகன்சி முதற்கொண்டு அநேக பரிசுத்தவான்கள் உருவாக்கப்பட்டது. இவர்களை போன்ற பரிசுத்தவான்கள் தான். இவர்களுடைய தேதி கிடைக்காம எத்தனையோ தடுமாறிட்டு இருக்காங்க. ஏதோ தேவ கிருபையில் ஆண்டவர்களுக்கு கொடுத்துட்டார். இந்த தேதி கிடைச்சதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள். இதுக்கு இடையில நம்ம இவங்க தேதி முன்னாடியே கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் மோகன் சிலாசரஸ் அவர்களுடைய ஊழியர்களுடைய பணியை நாங்களே நம்ம மாவட்டம் முழுவதும் நாம் தான் செஞ்சோம். நைட் ப்ரேயர் முதற்கொண்டு அநேக காரியங்களுக்கெல்லாம் எல்லா இடங்களுக்கும் காஸ்பல் சொல்கிறதுக்கு அவர்களை குறித்த விளம்பரங்கள் நாம் தான் உதவி செய்கிறோம். நம்ம மாவட்டங்களிலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதனால தான் அந்த கூட்டங்களிலே மிக சிறப்பான ஒரு கணத்தையும் ஆண்டவருடைய கிருபையில் நம்ம மாவட்டங்களில் மிக முக்கியமான லீடர்ஷிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தருடைய கிருபையில் அடியனை ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. மோகன் சிலாசர் கொண்டு கார்த்திக் கமாலியன் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நல்லா உழைச்சிருக்கீங்கன்னாங்க. எந்த காரியமாக இருந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கூட்டங்களுக்கு 1 கோடி ரூபாய் எஸ்டிமேட். அந்த 1 கோடி ரூபாயை அவங்க ஸ்தாபனம் கொடுத்துச்சு. அது இல்லாதபடி பல இடங்களில் அதனுடைய தேவைகளுக்கென்று பல லட்சம் ரூபாய் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையை அழகாக சந்தித்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். நம்முடைய கூட்டங்களில் குறைந்தபட்சமாக ஒரு 15 லட்சம் ரூபாய் நம்முடைய கூட்டங்களுக்கு தேவைப்படுகிறது என்று தீர்மானித்து அதை செயல்படுத்தி விடுகிறோம். இந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா வருகிற வெள்ளிக்கிழமை சுதந்திர தினத்தன்று வாலிபர் கூட்டம் டிஎன்சியில் போன வருஷம் நடந்தது போலவே இந்த வருஷம் நடக்குது. வாலிபர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க நாம் தான் போன வருஷம் வாலிபர் கூட்டத்தில் நாம் தான் அங்கே எழுதி மற்ற காரியங்களை எல்லாம் செய்யணும். இந்த வருஷம் என்ன செய்யணும்? அதே நாம் செய்யணும். அடுத்தது ஊழியர் கூட்டம் தரங்கம்பாடியில் நடக்கிறது. அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 4 நாட்களும் மாலை நற்செய்தி கூட்டம். இவருடைய செய்திக்காக தவம் நடக்கிறார். பெரிய பெரிய ஊழியக்காரன். எப்படியா நாங்கள்லாம் காசு வச்சுருக்கோம், நாங்கள் தேடணும் முடியல. உங்களுக்கு எப்படி கிடைச்சதுனால அது
கிடைச்சதுனால நம்ம பெரிய ஆளும் கிடையாது. கிடைச்சதுனால அன்னிலிருந்து தூக்கம் போடுறது தான் மிச்சம். இந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்காக நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு மைக் செட்டுக்காருக்கு ஒரு 1 லட்சம் ரூபா குறைச்சலாக கொடுத்து அனுப்பணும். அதுக்குள்ள வழிகள் எனக்கு திறக்கலை. இந்த கூட்டங்களுடைய மிக முக்கிய பொறுப்பு நான் தான் தலைவர் இந்த கூட்டங்களுக்கு. ஆனால் இதனுடைய தேவைகள் லட்சக்கணக்கில் இருக்கும். நம்முடைய சபையில் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நாங்கள் அதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவோம். இந்த கூட்டம் நம்முடைய கூட்டம். ஒரு 1000 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு 100 பேர் எடுத்தால் 1 லட்சம். 10,000 பேர் கொடுக்கக்கூடிய 10 பேர் வேணும். 1 லட்ச ரூபா நம்முடைய சபை வழியாக கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். வசனத்தை விதைக்கும். அந்த விதைத்த வசனம் வளர்ச்சி பெறுகிறதற்கும் கனைகளை பிடுங்குகிறதற்கும் மோகன்சி அவர்களை பயன்படுத்துகிறார். விதைக்கிற விதைக்காக ஊன்ற விதைத்து செழுமையாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிற வேலையை பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் செய்கிறார். எல்லாமே ஒரு சபையில் விதைக்கிறதுக்கு வசனம் வேணும். இன்னொரு காரியம், புதிய படம் நிறைய இங்கே இருக்குது. நான் வேணால் அட்டை பெட்டி வெளியில் எடுத்து வச்சிடுறேன். எல்லாரும் எடுத்து போய் ஊழியத்தை பயன்படுத்துங்க. அவசியம். நம்ம தான் இப்போ எல்லா சபைகளுக்கும் கொடுக்குறோம் ஃப்ரீயா. ஆண்டவர் நம்மளை கருவியாய் பயன்படுத்துகிறார். நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. கடந்த நாளிலே குருசமாரி டெக் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது அதனுடைய ஹெச்எம் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் சபைக்கு வரணும், பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் சொல்லிட்டு வரோம். அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபைகள் பிழைக்கக்கூடிய இடமாக அநேக இடங்கள் இருக்குது. நம்ம இடம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். விதைக்கக்கூடிய இடம், விதைக்க விதையில் களையிலிருந்து அதை புதுக்கக்கூடிய இடம். எல்லா வேளையிலுமே நம்முடைய சபை செய்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, சகோதரரை குறித்து சொல்லும் பொழுது நான் ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார், உன் பெருமிடத்தில் என் பெறன் பூர்ணமாய் விளங்கும் என்று பவுலடியாருக்கு சொன்னதை தான் சொன்னார். பவுல் சாகிற வரையிலையும் இரத்த சாட்சியம் மறிக்கிற வரையிலையும் அவருடைய கண்கள் இருந்து பூளை தள்ளி ஒரு மாதிரி அருகழிப்பாக இருக்கும். கண்ணு சரியாக திறக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கண்ணு குருடாக்கினார் ஆண்டவர். அதே கண்ணை கற்றுத் திறந்தார். சகோதரனுக்கும் ஒரு பலவீனத்தில், நுரையீரல்களில் இருக்கிற பலவீனத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அதுதான் பலம் கூட. ஒன்று நடக்கும். தேவசக்தி இல்லாமல் அவரை அசைக்க விட முடியும். பவுலுடைய பார்த்தா பக்கத்தில் நாற்றம் எடுக்குமா, சரியாக கண்ணு முடியாதான். ஏற்கனவே ஒரு கால் நொண்டி ஷார்ட்டான ஒரு ஆள், கண்ணில் கூட தள்ளி அசிங்கமாக இருக்குமா. ஆனால் அவர் வாயை திறந்த வசனமாக வருமா. ஆகவே எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்கே விதைக்கப்பட்ட ஒரு விதை கூட வீணா போவதே இல்லை. அவருடைய கரங்களில் அவர் கரை கொடுக்கிறார். என் பலவீனத்துக்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே சிரமம். ஆனால் இன்னும் 30 வருஷமாக இருக்கணும்னு ஆண்டோட வருகை பிந்துமானால் இன்னும் நாளடைவில் இருந்து ஊழியத்தை செய்யும். நம்ம வீட்டு போன ஆட்களே சில ஆள் சொன்னாங்களா, அவர் சீக்கிரமாக போயிடுவார், அதுக்கு ஊழியத்தை நானும் தாங்கணும். போகிற கணக்கு கர்த்தருடைய கையில் இருக்குது. 57 வயசாகுது. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. இன்னும் வாலிபனை போல தான் ஓடுறேன், ஆடுறேன். நைட்டு 12 மணிக்கு வர்றேன். என் பலவீனத்தை ஒருவன் கூட டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள் நிரம்பி இருக்கிற பலன் அவரை சோர்ந்து போக வேண்டாம், நானும் சொல்வதில்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டங்கள் 4 நாட்கள் நடக்கிறது. 4 நாட்களும் சீர்காழியில் நடக்கிறது. கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் கலந்து கொள்வது நமக்கு நல்லது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் இவங்களை கூப்பிடலை. வெள்ளிக்கிழமை மதியம் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட வர்றார் பாஸ்டர் அகஸ்டின். இவருடைய ஒரு நாள் என் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் அவர் போகிறதில்லை. சீக்கிரம் நாங்கள் வருது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக 26 வயசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஆனால் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே நடந்தின ஒரு முதியவர். ஆனால் சிங்கமாக தான் இருக்கார். கர்த்தர் அவரை அவர் சொன்னார்,
நாங்கள் 2 நாள் தான் கேட்டோம். யூத் மீட்டிங்கும் பாசஸ் மீட்டிங்கும் டைம் கிடைக்குமான்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தையில் 4 நாள் லட்சிய கூட்டங்கள் நடக்குது. ஐயா என்கிட்ட பணம் இல்லை, ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்போ கொடுக்கறதுன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாள் தேவைகளையும் ஆண்டவர் அந்தனின் காலத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப நாள் தள்ளாது, அது மாத்திரம் உண்மை. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போறார். அது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிவிட்டது, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நோட்டீஸ் இல்லாதவங்க வாங்கிட்டு போங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கொடுங்க. இந்த நாட்களிலே உலகத்துக்கு போகாதீங்க, விக்கிரகத்துக்கு போகாதீங்க, வேற எந்த காரியத்திலும் போகாதீங்க. உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குசியாதிருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க, வைராக்கியமாக நில்லுங்க, ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாரம் வினோத்து சபைக்கு போனார்னா இன்னொரு வாரம் பாலிக்கு வரட்டும். ஒரு வாரமாவது உறுதியாக வசனத்தை கேட்கணும். நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல ஒருவராலும் முடியாது. நான் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே கூடுமான வரைக்கும் விசுவாசிகள் தாமதம் இல்லாமல் 10 மணிக்கு ஆராதனை 10 மணிக்கு வாங்க. அது ரொம்ப நல்லது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இது மாத்திரம் உண்மை. எதுக்கும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாருங்க, இந்த நோட்டீஸ் யார் இல்லையோ தயவு செய்து எடுத்துட்டு போங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஒரு அடியா சொல்லுங்க பார்ப்போம். அன்பார்களே, இந்த ஊழியம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஊழியத்தை கொடுத்த பொழுது கர்த்தர் இடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகையினால் மட்டும் இந்த ஊழியத்தை உன் கையில் கொடுப்பார் என்று சொன்னார். 3 தரிசனங்களை கண்டேன். ஒரு தரிசனத்தில் ஒரு காடுகளிலே ஏராளமான காட்டு கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளை அடிக்கிறேன். ஒரு சில ஒட்டகங்களும் வருகிறது. அந்த ஒட்டகங்களையும் அடிக்கிறேன். அவைகள் என்னை கடிக்க வருகிறது. நான் ஒரு மலை மேலே ஏறுகிறேன். ஆரம்பத்தில் ஒரு நாய்க்குட்டியை சுமந்ததுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு குழந்தையாய் மாறுகிறது. கடினமான இடுக்கமான பாதைகளிலே போய் ஒரு பெரிய பிளவை பார்க்கிறேன். பிளவை கடந்து போக ஒத்தையடி பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை கஷ்டப்பட்டு அந்தாட போகிறேன். அந்த திராட்சை ரசமும் அப்பமும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு தரிசனம். இன்னொரு தரிசனத்தில் நான் பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் பார்க்கிறேன். அடுத்தது வானவெளிகளில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்கிறேன். அதன் பிறகு ஒருவன் சொல்லுகிறான், ஏன் நட்சத்திரத்தை பார்க்கிறாய்? பூமியில் உள்ள இந்த மரங்களை பார் என்று சொல்லுகிறான். மரங்களை பார்க்கிறேன், அது எனக்கு பிடிக்கவில்லை. திரும்பவுமாக வானவெளிகளில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்கிறேன். இதை விட இன்னொரு காரியம் கண்டேன். ஒரு கூட்டம் வருகிறது. இயேசு வருகிறார் என்கிற ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு நொண்டி கொண்டு ஒருவன் வருகிறான். அவனை பின்பற்றி உலக பிரகாரமா ஒரு தேர் திருவிழா வந்தால் இப்படி வருமா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து அவனை பின்பற்றி நடத்துகிறது. அப்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கிறது, அவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி. அப்படியானால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே அது என்னுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும் பொழுது, அவருடைய வெளிப்பாடுகள் வருகிற வரை உன்னுடைய ஊழியம் இந்த தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் கண்ட தரிசனத்தின்படியே சவுதிக்கு நான் போகவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஊழியத்தில் இருக்கும் பொழுது இந்த கண்ட தரிசனம், எங்களுடைய சபை ரட்சிக்கப்பட்ட சபையில எங்க பாஸ்டருக்கு உதவியாக இருக்கும் பொழுது கண்ட தரிசனம். அப்பொழுது
நான் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களை அடிக்கிறேன். என்னுடைய முதலாளிக்கு எதிராக நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். சவுதி அரேபியாவில் என்னை ஜெயிலில் போட்டாங்க. அங்கிருந்து நான் இந்தியாவுக்கு வருகிறேன். கட்டாயமாக என் மாமிசமான உணர்வுகளோடு இருந்த என்னை இந்த சபையை சுமக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைய வரைக்கும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக மரங்களை பார்க்கிறேன், எனக்கு பிடிக்கவில்லை. நட்சத்திரங்களை பார்க்கிறேன். திரும்பவும் மனித ஒருத்தன் சொல்றான், உலகத்தை மரங்களை பாருங்கன்றான். பார்க்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னு திரும்ப நட்சத்திரத்தை பார்க்கிறேன். எதை காட்டுகிறது என்றால், உலக பிரகாரமாய் நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன், சத்தியத்தை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன். பின்பு ஒரு ஆவிக்குரிய பின்மாற்றம் எனக்குள் வருகிறது. மனுஷிகமாக வாழுகிறேன். சவுதி அரேபியாவுக்கு போய் வாழ்ந்தேன். திரும்பவுமாக நட்சத்திரத்தை இன்றைக்கு பார்க்கிறேன். மூன்றாவதாக அந்தி கிறிஸ்துவுடைய அரசாட்சி வரப்போகிறது. வருகிற நாளிலே நீ இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருப்பாய், பின்பு எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்பதை நான் கர்த்தர் தரிசனமாய் தந்தார். இன்னைக்கு அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு அழிய சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை போல பிசாசு இந்த உலகத்தில் வரப்போகிறார். இன்றைக்கு இருக்கிற அன்றைக்கு கட்டப்பட்ட ஆலயம் திரும்பவும் கட்டப்பட போகிறது. அந்த ஆலயத்திலே அந்தி கிறிஸ்து இயேசுவை போல சொல்லிக் கொண்டிருக்கிற உலக சமாதானத்திற்குள் வாழ நினைக்கிற, சமாதானத்தை போலியாய் காண்பிக்கிற ஒரு நபர் அந்த ஆலயத்தினுடைய வேலையை கட்டுவான். கட்டி முடித்த பிறகு அவனே சொல்லுவான், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவான். அந்த வேலை இன்னைக்கு வந்துவிட்டது. ஆமென். ஒரே ஒரு நாள் போதும். அந்த ஜெருசலேமில் இருக்கிற அந்த பள்ளிவாசலை ஒரே நாள் தவிடுபடியாக்கி, அதாவது சாலமோன் கட்டின ஆலயம் இருந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை இஸ்லாமியர்கள் கட்டி இருக்கிறார்கள். அதை இடிச்சுட்டு ஒரே நைட்டுக்குள்ள ஆலயத்தை கட்ட அவங்களால முடிய. கட்டி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்து விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்படுறது பெருசு இல்லை, சத்தியத்துக்காக வாழுகிறது பெருசு இல்லை. உன் குடும்பத்தை எதிர்த்து பிரச்சனைகளிலே நிற்பது பெரிய காரியம் அல்ல. ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை, அந்த சகோதரிக்கு உதரப்போக்கு, பல பிரச்சனைகள், இது எல்லாமே பில்டர் பண்ணி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் நிறைய பலவீனங்கள், ஆனால் ஓடுகிறேன். ஏன்? ஆண்டவருடைய சபையை நடத்தணும், ஆண்டவருடைய புதிய சபை உருவாக்கணும். அந்த உருவாக்குற பணிக்காக தான் நான் நியமித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஓடணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் அதிசீக்கிரம் வரப்போகிறார். நம்ம சபையை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற வேலையை நான் நினைச்சப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு, நீ செய்ய வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்டே இரு, அது மட்டும் அது நடக்கட்டும். என்னுடைய வருகை அந்த இமைப்பொருள் இருந்தா கூட நான் உடனே தூக்கிட்டு போயிடுவேன். ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டமைக்கிற பணியிலே நாம் ஓட வேண்டும். ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நிறைய ஜனத்துல மோகன்சி அவர்களுடைய கூட்டங்களுக்கு வந்தவர்கள்லாம் கரங்களை தூக்குங்க பார்ப்போம். யார் யார் வந்தீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற கூட்டங்கள் அத்தனைக்கும் நம்ம எல்லாரும் போகணும். வருகிற வியாழன், வெள்ளி, சனி. இங்கேருந்து சீர்காழி ரொம்ப தூரம் கிடையாது. ஒருவேளை போயிட்டு வர்றப்ப பஸ் சச்சரம் வந்து தங்கிடுங்க. ஒருவேளை பட்டினியை கிடந்து நம்ம ஒன்றும் பாதிக்கப்பட போவது இல்லை. ஆனால் அந்த மனிதன் வழியாய் வருகிற சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை நாள் தெரியுமா பட்னியாக கலந்துருப்போம். நேற்றுக்கு வந்து மோகன்சி கூட்டங்கள் வந்து கலந்து கொண்டோம். வாசலில் நம்முடைய பேனரை கட்டி வச்சோம். எல்லாருக்கும் பிரதிகளை கொடுத்தோம். அனௌன்ஸ் பண்ணணும். எல்லாமே மேடையில் ஒரு 15 தலைவர்கள் மாத்திரம்தான், 12 ஒரு 10-11 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த 10-11 பேரில் மோகன்சி வரிசையாக நான் உட்காந்துருக்கேன். நான் ஒரு ஆள். அவளை எவ்வளோ அதி முக்கியமாய் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கீங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து அதாவது இங்கிருந்து உருவாகலாமே ஒழிய இன்னொரு காரியங்களை சாதிக்க முடியாது. மோகனசேவர்கள் செய்கிற ஊழியம் வித்தியாசமான ஊழியம். ஒரு பல ஊழியங்களை கட்டமைக்கிற ஊழியம், சீர்கடை கடைக்கு சீர்படுத்துகிற ஊழியம். அகஸ்டின் அவர்களுடைய ஊழியமும் அப்படித்தான். விதைக்கிற ஊழியம், அது களைகளை புட்டுகிற ஊழியம், எல்லாவற்றையும் சீரமைக்கிற ஊழியம். எல்லாராலும் இன்னைக்கு பாருங்க, அவர்களால் ரட்சிக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிறார்கள். அநேக பிசினஸ் மேன்கள் ஊழியம் செய்கிறார்கள் மோகன்சி அவர்களை கொண்டு.
அதே மாதிரி அகஸ்டின் ஐயாவை கொண்டு நடத்துகிறார். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய காலங்களில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுவோமா? எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சார்வையை போட்டான். எலியா தோல்வி அடைந்து விட்டான். 1 ராஜாக்கள் 19:15 அவன் சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, ஆண்டவர் சொன்னார், நீ 4 காரியத்தை செய்யணும்னு. 3 காரியம். என்னென்ன காரியம்? முதல் காரியம், தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்ப போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 1 ராஜாக்கள் 19:16 சொல்லுது, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3:16 பிற்பகுதி சொல்லுது, ஆபேல் மெகோலா ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதே அவருடைய வேலை இன்னும் அதிகமாக செய்திருக்காங்க. இப்போ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் என்ன உயர்த்தலை, ஆனால் நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு கிருபைகளை கொடுக்குறார். இந்த 4 நாள் கூட்டங்கள் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே முடிக்க விரும்பலை. அதன் பிறகு அடுத்த மாதம் ஒரு நற்செய்தி கூட்டம் மயிலாடுதுறை டிஎல்சி சர்ச்சிலே நடக்க போகுது. அதுவும் நாம தான் நடத்த போகிறோம். அக்டோபர் மாதத்தில் சிறப்பான 2 கூட்டம் நம்முடைய சபை நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு அருமையான டீம் வரப்போகிறார்கள். நம்முடைய சபையில் வைத்து நடக்க போகிறது. ஆக வரிசையாய் நடத்துகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கு. மார்ச் மாதம் கர்த்தருக்கு சுத்தமானால் ஃபாதர் பெர்மன்ஸ் வரப்போகிறார். அதுவும் நம்ம வழியா தான். இவைகள் அனைத்தையும் செய்யறதுக்கு யாருடைய பலன் வேணும்? தேவனுடைய பலன் வேணும். கர்த்தர் என்னை கருவியாய் பயன்படுத்தும் பொழுது அதிகமாய் பயப்படுகிறேன். நான் வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தலையாய பொறுப்புகள் வர 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 என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை செய்யலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நிலைமைகள் எதனால் வருகிறது? 3 பேரை ஆண்டவர் எழுப்பும்படி சொன்னார். இந்த 3 பேருடைய வேலையையும் யார் செய்தது என்றால் எலியா செய்தார். இந்த 3 பேருடைய வேலைகள் யாரை சார்ந்ததுன்னா எலியாவை சார்ந்தது. இந்த எலியா 1 ராஜாக்கள் 19:14 அவன் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இந்த 3 பணிகளை செய்ய சொல்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நீங்களும் நானும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். 2வதாக, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். நான் வைராக்கியமாய் இருந்தேன் இருக்கிறேன், என் ஜனங்கள் உம்மை தள்ளிவிட்டார்கள். 3வது, உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். தேவனுடைய மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். 4வது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். 5வது, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். சகோதரர் கூட சொன்னார், ஐயா தீர்க்க தரிசன ஊழியம், அந்த ஊழியம்லாம் அதெல்லாம் ரொம்ப கடினமான பாதை. அதை விட வசனத்தை போகிற இடங்கள்ல ஒன்று சொல்லுங்க, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, உங்க மேல இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க உண்மையிலேயே அதை என் ஆண்டவருடைய ரத்தம் என் மேல இருக்குது, ஆகவே நான் எதுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க நடந்து போனீங்கனாலே உங்களை பார்த்த பிசாசுகள் அலறி. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, அது இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் இருக்கிற வரையிலையும் ஒருவனையும் ஒரு பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ இப்படி இருக்கணும்னு சில பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்துருக்க. போகும்பொழுது வசனத்தை விதைங்க. வசனம் தேவை, 4 பேருக்கு
காஸ்பல் சொல்லணும்னு சொல்லி முடித்த பிறகு வேதாகமம் வேணும்னா புதிய ஏற்பாடு இருக்குது, அதை எடுத்து போய் கொடுங்க. அதை விட விக்டோரியா சிஸ்டர் சொன்னதை போல அந்த ஆத்துமாக்களை குறித்த உத்தரவாதம் உங்ககிட்ட தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். யாரோ அழைச்சிட்டு போறதில்லை, உங்ககிட்ட தரிசனமாய் கொடுத்த அந்த சகோதரி அழுகிறதை காண சொல்லியிருக்கிறார்னா அவங்கள நடத்த வேண்டிய பொறுப்பை உன் கையில கொடுக்குற மகனேன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள நடத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய கையில தான் இருக்கு? விக்டோரியா அவர்களுடைய கையில தான் இருக்கு. என்ன செய்யணும்? அடுத்த வாரமாவது அவங்களை சந்தித்து அவங்களுக்கு அச்சரித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்க கொண்டு வரணும். நீங்க இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்கணும். அதுதான் வசனம். ஆத்துமாக்களை இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸா சம்பாதிக்கிற நினைக்கிற உலகத்துல கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிற நபர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுடைய தீர்மானமான பதில், அந்த எலியா எலிசாவின் மேல் தன் சால்வையை போடுகிறார். சால்வை போட்ட உடனே 19:20 வாசிக்கிற பொழுது எலியாவின் பிறகு ஓடி நான் என் தகப்ப ஓடி அவன் மேல் அவன் அந்த அதாவது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் என்று சொல்லுகிறான். அதற்கு பின் உம்மை தொடர்வேன் என்று சொல்லுகிறான். அதற்கு எலியா சொல்லுகிறான், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளலாம். நான் ரொம்ப நாள் யோசிப்பேன், நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்பட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஏன் சவுதிக்கு ஓடணும்? அங்கே போய் 4 வருஷத்தை ஏன் கழிக்கணும்? அப்போதான் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்ன தரிசனத்தை நினைச்சுப்பார். வானவெளியை பார்க்கிறார். ஒரு மனிதன் திரும்பவும் மனிதர்களை பார் என்று சொல்லுகிறான். அவர்களை பார்த்து உனக்கு பிடிக்கிறன்னு சொல்லி திரும்பவும் மேலே பார்க்கிற. இதுதான் ஐயா நான் உனக்கு கொடுத்த வெளிப்பாடு. நீ ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்து உலகத்தில் நிற்ப, திரும்பவும் என்ன நோக்கி பார்ப்ப. இதுதான் நான் உனக்கு கொடுத்த கிருபை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவன் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற அடுத்த காரியங்களை வெளிப்பாடாகவே கர்த்தர் கொடுக்கிறார். இடுகாடு ஒரு பெரிய இடமே இல்லை. இடுகாட்டில் நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம், தூங்கலாம், போகலாம். இடுகாட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நீ நிற்கிற இடத்துலேயே உலகத்தினுடைய அந்தகார ஆவிகள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை ஜெயிக்கணும்னா உன் ஜெப வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். சரி, அவன் மேல் தேவனுடைய அதாவது தேவ மனிதனுடைய சால்வை விழுகிறது. இதை குறித்து எத்தனையோ தடவை நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பேசியிருக்கிறார். வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது சங்கீதம் 135வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படியுங்கள், பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனாயிருந்தான், வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோப்பு குணசாலியாயிருந்தான், கூடாரவாசியாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 பிள்ளைகள் ஈசாக்கிற்கு பிறகுறார்கள். கர்த்தர் யாக்கோப்பை தெரிந்து கொண்டார். ஏசாவின் மேல் தேவனுடைய சார்பை விழவில்லை, யாக்கோப்பின் மேலே தேவனுடைய சார்பை விழுந்தது. ஒரு அழகியா சொல்லுங்க பாப்போம். உன்னை ரட்சிப்புல நடத்துனதுனாலதான் இன்றைய நிலைமை வரைக்கும் நீங்க சபைக்கு வர்றீங்க. இன்றைய நிலைமை வரைக்கும் கர்த்தருக்காய் இருக்கிறீர்கள். இன்றைய நிலைமை வரைக்கும் கர்த்தருக்காக வாழுகிறீர்கள். ஆமென். வீட்டுக்கு எல்லாம் 11:28 வரக்கூடாது. இளைய பெருமாள் பீட்டர், பெருமாளே காதில் விழுதா? அதெல்லாம் வாரமா வண்டி பிரச்சனையாகுது. பெருமாளே அப்புறம் அங்க சொல்லி அவங்க வந்து 4 போடு போடுற மாதிரி ஆயிரம் போகுது. அன்பானவர்களே, அந்த காலக்கெடுவை கர்த்தருடைய கரங்களிலே நாம் கொடுக்க வேண்டும். தேவன் 2 பிள்ளைகளை கொடுத்து ஏசாவின் மேல் தன் சால்வையை போடவில்லை. கர்த்தருடைய வசனத்தை
நினைக்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார் கூழுக்காக. அப்ப கர்த்தருடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்துகிறவர்கள் மேலே தேவனுடைய சால்வை விழுவதில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற வழிகளை மண்டியில இருந்து உபவாசம் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதம் உள்ளவர்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபு அதை செய்தார். நல்ல உணவுகளை சமைத்து தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்து இறுதியான நாட்களிலே தகப்பனுடைய ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக் கொண்டான். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அர்த்தம் என்ன? நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுசு கர்த்தருக்காய் கொடுக்கணும். உங்க ரட்சிப்பு நிறைவேற உங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கணும். காலையில ஞாயிற்றுக்கிழமைனா காலையிலே எழுந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட கணவனா இருக்கட்டுமே, பின்மாற்ற கணவனா இருக்கட்டுமே, காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு இங்க ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். தாமதமாய் கிடைக்கிற, தாமதமாய் வருகிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஆராதிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஒருத்தர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, இது இந்த ஆராதனை எல்லாம் பிடிக்காது. கல் குடிக்கிறதுன்னா அவர் ரொம்ப இஷ்டம். காரைக்காலில் போய் கல் குடிச்சிட்டு வர்றார். இன்னைக்கும் குடிக்கிறாங்களோ ரொம்ப தெரியல. ஆண்டவர் தான் சந்திக்கணும். ஆராதனை பிடிக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ வந்து மண்டி போட்டு உட்காந்துட்டா, விசுவாசிகள் வந்து இங்கே உட்காந்துட்டாங்கன்னா அந்த நிமிஷத்திலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கார். ஆராதிப்பது ஊழியக்காரி அல்ல, கர்த்தர். அவர் நடுவில் உலாவுகிறார், அவரை போற்றி பாடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தலைவர் வந்து விட்டா, ஒரு நம்முடைய மாவட்ட, நம்முடைய இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துட்டார், நம்முடைய சபைக்கு வர்றார். அப்போ என்னென்ன பண்ணுவோம்? ஒரு சால்வை காஸ்ட்லியாக வாங்குவோம், அவருக்கு தேவையான உணவு வகையை வீட்டில் சமைச்சு வைப்போம். ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்களுக்காக மதிய உணவு செய்யணும், நல்லா கவனிக்கணும். தேவனுடைய மனுஷன் நம்ம நினைக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவியானவர் இங்கே உலாவுகிறாருன்னா எவ்வளோ பயபக்தி இருக்கணும். ஆராதனை எனக்கு பிடிக்காது அப்படி சொல்றவன் பிசாசுக்குரியவன் தான். பாடல் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்றவன் அசுத்த ஆவி உள்ளவன் தான். இங்கே ஊழியக்காரி உங்களுக்கு முன்னாக என்னைக்கு என்னை திருமணம் செய்து கொண்டார்களோ அன்றைக்கே எங்கள் 2 பேரையும் திருமண மேடையிலே வச்சு இவர்கள் ஊழியக்காரியாக இவர்களை இந்த ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வேதாகம படிப்பை எத்தனையோ கூட நான் படிச்சிருக்கேன். திரும்பவும் எஸ்பிசியில் நானும் 3 வருஷம் படித்தேன். என்னுடைய வீட்டுக்காரமாவும் படித்தாங்க. முறைப்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரி, அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன். அப்போ நீங்கள் அதை அலட்சியப்படுத்துறது யாரை அலட்சியப்படுத்துகிற மாதிரி? கர்த்தரை அலட்சியப்படுத்துறது மாதிரி. ஆகவே தாமதமாய் வந்தால் ஆண்டவரை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். தாமதமாய் வராதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்ப இந்த யாக்கோப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாக்கோப்பின் மேல் எலியாவின் சால்வை விழவில்லை, இயேசு கிறிஸ்துவுடைய சால்வை விழுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சால்வை வரிசையாக ஒவ்வொரு வாரமும் நம்ம சிந்திக்க போறோம். யார் யார் மேல எப்பேற்பட்ட சால்வை விழுந்தது அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த யாக்கோப்பு உலக மனிதனைப் போல எத்தனாக இருந்தவன். அவன் தேவனுடைய தாசனாக எப்ப மாறுகிறான் தெரியுமா? இந்த சால்வை அவன் மேலே விழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோப்பு தன்னுடைய மாமன் வீட்டிலே போய் 4 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு 12 பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்து ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்து அவர்களை அழைத்துக் கொண்டு தன் தாயாரி தேசத்திற்கு வருகிறதுக்கு முற்படுகிற பொழுது, அவன் சொந்த தேசத்திற்கு முன் புறப்பட்டு வருகிற பொழுது தேவனுடைய சத்தம் அவனிடத்தில் கேட்கிறது. அதை குறித்து வசனம் தெளிவாக இல்லை. யாவோக்கு நதிக்கரையில போய் அவன் ஏன் அமர வேண்டும்? யாவோக்கு நதிக்கரையிலே போய் அவன் ஏன் முழங்கால் படியிட வேண்டும்? அவன் அண்ணனை குறித்த பயம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே சொன்னாரு,
நீ உன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போ, உன்னுடைய சொந்த தேசத்திற்கு போ, நான் அங்கே உன்னை பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். அவன் அதை கீழ்ப்படித்து நடந்தான், கீழ்ப்படித்து வந்தான். ஆனா யாபோக்கு அதிகாரிக்கு ஏன் போறான்னா, ஆண்டவரே நான் ஒரு சாதாரணமான மனிதனாக, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதனாக நான் என்னுடைய மாமன் வீட்டிற்கு போனேன். எனக்கு 4 மனைவிகளை கொடுத்தேன், பல பரிவாரங்களுள்ள சொத்துக்களை கொடுத்தேன். இவைகளெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஒரு அடைய சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும். ஆபிரகாமின் மேல் விழுந்த அந்த சால்வை, ஈசாக்கின் மேல் விழுந்த அந்த சால்வை என் மேல் விழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி யாபோக்கு நதிக்கரையில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க எத்தனை நாளுக்காவது உங்களுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஊழியர்களுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? தேவனுக்காக கையில 100 ரூபாய் கிடைக்கும் பொழுது இந்த 100 ரூபாயில 10 ரூபாய் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்தா, ஊழியத்துக்கு பயன்பட்டா அது எனக்கு ஆசீர்வாதம் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? தடவி தானே நீங்க காணிக்கைகளை கொடுத்தீங்க. இந்த சபைக்கு இவ்வளவுதான் கொடுக்கலாம்னு நீங்களே எக்ஸ்பெக்ட் போட்டுல வச்சிருக்கீங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி எலியாவுடைய சால்வை உண்மையில் விடும்? அவருடைய சால்வை விடணும்னா ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை உனக்கு வேணும். ஒரு பலவீனம் எவ்வளவு உன்னை ரட்சிப்புல நடத்தின அந்த நாட்கள் இருந்து நான் சொல்லுவேன், எங்க மனைவிடத்தில் சொல்லுவேன், ஒருத்தர் வயிற்று குறையுது. ஏற்கனவே ரொம்ப கருப்பா இருக்க, வெள்ளன்னு வேஸ்ட் சட்டை, ஒரு ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா சாயந்தர வயசுல கல்லடித்து வரும்பொழுதையும் நான் பார்த்துருக்கிறேன் எத்தனை தடவை. ஆனா இன்னைக்கு எந்த முடியும் இல்லாம சகோதரனை கத்து ரட்சிப்புல நடத்திருக்கிறாருன்னா சாதாரண காரியம் இல்லை. பாதியில் எடுக்கிறதுக்காக அவர் எடுக்கவே இல்லை, அவர் வேலையை சரியா செய்கிறதுக்காக தான் இப்ப சரியா எடுத்திருக்காரு. ஒரு அண்ணனைய சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு அற்பமானது அல்ல, உன் அழைப்பு சாதாரணமானது அல்ல, எங்கள் விழுந்த சாவை சாதாரணமானது அல்ல. இத பாதியில கொண்டு போறதுக்காக ஹார்ட் அட்டாக் அனுமதிக்கல. இன்னும் நீ சரியா செயல்படணும். யாபோக்கு நதிக்கரை உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாபோக்கு நதிக்கரையில் போய் உட்கார்ந்து ஜெபி. இந்த சபை இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அநேக சபைகளை எப்படி உருவாக்கணும், அநேக சபைகளை எப்படி பாதுகாக்கணும், அநேக சபைகளுக்கு நீ எப்படி வழிகாட்டியா இருக்க முடியும், அநேக ஊழியர்களை எப்படி பகுதியில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அந்த கிருபைக்காகத்தான் கர்த்தர் நம்ம நிலை நிறுத்தி வைக்கிறார். உங்களையும் அதுக்காக நியமிச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன மேல கொண்டு போறாருன்னா இதுக்கு அடிப்படை யாருதான் காரணமா இருக்க முடியும்? சபைதான் காரணம். சபை ஜெபிக்கணும், சபை உபவாசிக்கணும், சபை கொடுக்கணும். 10 ரூபாய் கையில பார்த்த உடனே 1 ரூபாய் எடுத்து தேவனுடைய ஊழியர்கள் எடுத்து வைக்கணும். மோகனுடைய ஊழியர்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு அனைவரும் கொடுக்கிறார்கள், அனைவரும் ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, இந்த மனுஷனுடைய இவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். மிக பிரம்மாண்டமான ஊழியக்காரர். அப்ப நம்ம மேல் விழுகிற சால்வையை பாதுகாக்கணும். ஏசாயா 27:6 சொல்லுது, யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோப்பு இஸ்ரவேலை மாறுவோம். யாக்கோப்பு இப்படியாக வளர்ச்சி அடைவோம். யாக்கோப்பை போல் இருக்கிற உங்களையும் நான் நடத்துவேன். உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு தடுமாற்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கின்றதுல கர்த்தருக்கு தெரியுது நினைக்கிறியா? நல்லாவே தெரியும். நீ ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்படுறது அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? ஏன் இன்னும் உயிர் போல தெரியுமா? நீ இருக்கிற இடத்துலயே உன் மேல அவருடைய சால்வை இருக்குது. நீ எழுந்து நடக்க முடியும், பறக்க முடியும், ஜெயிக்க முடியும், உலகத்தை எல்லா விதமான கட்டுகளிலிருந்து மாற்ற முடியும். தேவனாலதான் முடியும், தேவ கிருபையாலதான் முடியும், தேவ ஆசீர்வாதத்தாலதான் முடியும். ஏசாயா 44:21 பிற்பகுதி சொல்லுது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன். யாபோக்கு நதிக்கரைக்கு நீ வந்திருக்கிற, உன்னை உந்தி தள்ளினது உன்மேல் விழுந்த என் சால்வை. நீ நெருக்கத்துக்கு மத்தியில இருக்கிற,
உன்னை இந்த நெருக்கத்தில் கொண்டு வந்து என்ன பார்க்கணும்னு உன்னை தூண்டி விட்டுறதுன்னா என் மேல இருந்த சால்வை உன் மேல விழுந்துச்சு. எலியா கண்ணீர் விட்டான். நான் ஒருவன் மாத்திரம் என்றிருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் என்றிருக்கிறேன். இயேசு அன்றைக்கு ஜெருசலேமை நோக்கி வருகிற பொழுது எல்லாரும் பவனி வருகிற இயேசுவின் மேலே தங்கள் வஸ்திரத்தை போட்டார்கள். அல்ல, தரையில விரிச்சாங்க. கழுதை மேல வஸ்திரங்களை போட்டாங்க. அவரை ஏறி உட்கார வச்சாங்க. அந்த கழுதை வழியாக பவனி வந்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம், ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அப்ப சொன்னார், ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், ஜெருசலேமே, இந்த நாளிலாகிற உனக்கு உன் நிலைமை நீ நினைச்சினா நல்லா இருக்குமே. என் சபையே, என் மக்களே, என் ஜனமே, இந்த நாளிலாகிலும் உன்மேல் விழுந்திருக்கிற கடமையை நீ நினைத்து கடமையை சரியாய் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஜாதியை பார்க்கிற உலகத்துல, மத வெறி உள்ள உலகத்துல கர்த்தரை மாத்திரம் பார்க்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 41:8 வாசிக்கிறோம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஒரு அலைய சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீ சிதைக்கப்பட்டது தெரியும், உடைக்கப்பட்டது தெரியும். உன்னை உருமாற்றி நடத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருப்பதும் தேவனுக்கு தெரியும். நீங்க ஜாக்கிரதையா அவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகா நடத்துவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்துல சில நாள் ஒரு பைசா கூட கிடைக்காது. இங்க ஊழியத்தை தாங்கி நடத்துறது ஒரு ஆள் கிடையாது. இங்கேருந்து போனவனும் ஒருத்தவங்க கூட ஒரு காணிக்கை கொடுத்தவனும் கிடையாது. ஆனால் ஒன்னேவனும் வச்சிருக்கானுங்க, ஜாதியை மட்டும் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஜாதி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்க ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய் ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் சிவா கூட ஒரு தடவை சொன்னார், ஐயா அலட்சியமா பேசுறாங்க ஐயா, ஜாதி வெறிய வைத்து எங்களை கேவலப்படுத்துறாங்க ஐயான்னு அழுதா 2-3 தடவை. அப்படிதானே பிரதர்? ஆனா அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் இங்க வைக்கவே மாட்டார், திறத்தி விட்டுருவார். இங்க இருக்கிறவன் நீதிமானாக தான் இருக்க முடியும். வெறி பிடித்த நாய்கள் இங்க இருப்பதில்லை. சத்தியம் இங்க நிற்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாட்கள் வரும் உன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அந்த அபிஷேகத்தை, அந்த சால்வையை பத்திரமா பிடிச்சு வச்சுக்கோ. எத்தனை பேர் பத்திரமா பிடிச்சு வச்சிருப்பீங்க? ஒரு அணைவியா சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல டைம் கிடைச்சதுன்னா, இந்த ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு, 1 மணி நேரம் என்னுடைய சபைக்காக, என்னுடைய ஊழியக்காரனுக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபி. இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக நீ ஜெபி. கர்த்தர் உன்னை பயன்படுத்த தீர்மானித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 4 பைசா இருக்கா? நான் படிச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பைசாவை கூட பயன்படுத்தியிருக்கிறோம். 1 பைசா பயன்படுத்தினாலாம் யார் யார் இருக்கீங்க? ஜோசப் ஐயாலும் பயன்படுத்துறீங்களா? 1 பைசா. கமலக்கண்ணு வேற, ரவி பிரதர் இங்கெல்லாம் இருக்கீங்களா? 1 பைசா பயன்படுத்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹலோ, 1 பைசா நீ கடையில் போய் கொடுத்தீங்க? எனக்கு அன்பானவர்களே, 1 பைசா பயன்படுத்திருக்கிறோம், 5 பைசா பயன்படுத்திருக்கிறோம், 10 பைசா. 10 பைசா கிடைச்சதுன்னா அன்னைக்கு கடையில் எல்லாமே நிறைய வாங்கிடலாம். இன்னைக்கெல்லாம் 10 பைசா கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, 10 பைசா கிடைச்சதுன்னா அன்னைக்கெல்லாம் இந்த ஊழியத்துல ஏழை தாய்மார்கள் 1 பைசா வந்து உண்டியல போடுவாங்க. அந்த உண்டியல் மிக பெருசு. 1 ரூபாய் 1 பைசாங்கிறது
அன்னைக்கு பெரிய ஊழியம், 10 பேர் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டால் அரிது. ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பலனை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய காலத்தை, தங்களுடைய பணத்தை அடுத்த மக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு கொடுக்கணும். ஒரு அழிய சொல்லுங்கப்பா. என்னுடைய கஷ்டத்துக்கு மத்தியிலையும் மிஷினரிகளை தாங்குறோம், மிஷினரிகளை தாங்குறோம். நீங்களும் தாங்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் அமிதமாகத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 23வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். யாவுக்கு நதிக்கரையில் உட்கார்ந்து கண்ணீரோட ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார், அவருடைய பாவத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறார். சில சமயத்துல எத்தனையோ நாட்கள் தூக்கம் வராது, உட்கார்ந்துருக்க பேய் மாதிரி உட்கார்ந்துருப்பேன். என் வீட்டுக்கார சமயத்தில் எழுந்துச்சு வந்து, என்ன அது தூங்கலையா? இல்லை, இந்த பிரச்சனை என்னை வாட்டுது, இந்த சபைக்குரிய காரியங்கள் வாட்டுது, தூக்கம் வரல. சரி சரி ஜெபம் பண்ணுங்க, தூங்குங்க அப்படின்பாங்க. விடியங்காலம் 3 மணிக்கெல்லாம் தூங்கின நேரங்கள்லாம் நிறைய நேரங்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் பசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்டிங் தெரியாமலே இருந்துருங்க. எப்படியாவது கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், எப்படியாவது இந்த ஊழியத்தை கட்டமைக்கணும், வழிகளை திறக்கணும். ஆண்டவர் திறக்கலைன்னா நாங்கள் எப்படி போவேன் என்கிற நிறைபாடு தான் என்னுடைய வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களை மாத்திரமல்ல, வேத வசனங்கள் சொல்லுகிறது. மீகா 5:2 சொல்லுது, எப்ராத்தாய் எனப்பட்ட, வாசிங்களேன், எப்ராத்தாய் எனப்பட்ட, மீகா 5:2 தேடிக்கிட்டே இருக்காங்க. பெத்லகேமே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. யாக்கோபு சொன்னார், யாக்கோபு யாக்கோபு யாக்கோபு, ஓ ஜன இனத்தில என்னுடையவர் வருவார், அவர் உன்னிடத்திற்கு புறப்பட்டு திரும்பும் இடத்துல வருவார். இயேசு கிறிஸ்துடைய அநாதி பிறப்பை குறித்து அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் படிக்கிற பொழுது, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்கப்படுகிறதற்கும் ஏற்பாட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த ஆமென் உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கு அதிலிருந்த ஜாதிகளுக்கு அவர்கள் தேவர்களுக்கு உமது மகிமையை விளங்க செய்து ஆமென் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி ஆமென். போதும் அன்பானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலங்களில் செய்கிறார். நீ இந்த இடத்துல பிறக்கணும், இந்த இடத்துல வாழணும், உன்னை தனக்காக கொண்டு வரணும், உன்னை தனக்கு முன் நிலைநிறுத்தி கொள்ளணும், உன்னுடைய எதிர்காலங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றணும், உன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கணும். நீ இந்த நாளில் ரட்சிக்கப்படணும், இந்த நாளில் வழிநடத்தப்படணும், இந்த நாளில் அவருடைய சித்தம் செய்து எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும். எனக்கு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ராஜ்யம் வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது சங்கீதம் 81:8 பிற்பகுதியில் சொல்றார், இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தா நலமாயிருக்கும். இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் தேவனுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும்.
ஹalleluya 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 ஹalleluya. அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனம், அவருடைய சாவியினால் போடப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு விட்டது. சிதறடிக்கப்பட்ட தன் ஜனங்களின் மேலே கர்த்தருக்கு பாசம் இல்லையா? அவர்களை அழிப்பதுதான் அவருடைய சித்தமா? அல்ல. வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, 147வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கடைசி நாட்கள்ல துரத்துண்ட இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அந்த வேலையை தான் இன்னைக்கு செய்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே தேவனுடைய அபிஷேகம் விழுந்து அவர்கள் அத்தனை பேரும் அந்த இஸ்ரவேல் நாட்டிலே வந்து இணைகிறதற்கு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் சொன்னார், நீ எவ்வளவு தூரத்துக்கு அளந்து திரிந்து நடக்கிறாயோ அந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அந்த தேசத்துல தான் இன்னைக்கு இருக்கிற காசா இருக்கிறது. காசாவை அடிச்சு அடிச்சு நொறுக்கிறாங்களே, காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிரதமர் நெத்தனியாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறார், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில அந்நியர் இருக்க நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. காலம் காலமாக நாங்கள் நாடற்று தேசமற்று உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் நாட்டிலே அந்நியர் இருக்க விடுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். இக்காலத்தில் அது பொருந்தாதாங்கிறது எனக்கு தெரியாது. அது சரியா தப்பாங்கிறத நமக்கு சொல்ல முடியாது. ஆனா அவர் அப்படி சொல்றார், சரியாக சொல்கிறது அதுதான். அதற்காக அடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. அது தவறான பாதைன்னு நாம் நினைக்கிறோம். எந்த அன்பானவர்களே, அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம், அவர்கள் மேல் விழுந்த சால்வை, யாபோக்கு நதிக்கரையிலே அவன் மேல் அந்த சால்வை விடுகிறது. யாபோக்கு நதிக்கரையிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட. ஒரு விசுவாசி ஒரு தேவனிடத்திற்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பை பிடித்துக் கொள்ளுகிற வரையிலையும் அவருடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்க முடியாது, ஒரு சாட்சியா இருக்க முடியாது. எந்த அளவுக்கு டிவிக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாய் கர்த்தருக்கு நாம் நேரங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பு. ஒரு அழகை சொல்லுங்கப்பா, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெற்றோர்கள் உடனே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு வரக்கூடாது, சபையை அழைச்சிட்டு வரும். அது வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு எந்த தாயும் தகப்பனும் வீட்டில் விட்டு நீங்கள் வரக்கூடாது. வர முடியாதுன்னு சொன்னால் என்னகிட்ட சொல்லுங்க, இழுத்து நாள் சாத்தி நீங்கள் கொண்டு வரேன், அல்லது நான் காரை வச்சு கொண்டு வரேன். ஏன்னா இந்த காலம் பொல்லாத காலம், கொஞ்சம் அசந்தா கூட அசுத்த ஆவிகள் வேறு பாதிக்கு கொண்டு போய்விடாது. நம்முடைய பிள்ளைகளை ஜபத்தோடு நடக்கணும். கண்டிக்கிறதுனால தகப்பனாக எதிரியாக இருக்க முடியாது. அவர்களை சீர்படுத்துகிறதுனால அவர்கள் சீர்கெட்டவன் தகப்பன் என்று சொல்ல முடியாது. கண்டிக்கும் பொழுது தாயா அவன் நல்லா இருப்பான். கண்டிக்கிற தகப்பன் தாயா நல்ல தகப்பனாக இருக்க முடியும். ஒரு அழியா சொல்லுங்க. 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்பின் ஜனங்களே, யாக்கோப்பின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. அல்லேலூயா. அந்த நாளே ரொம்ப தூரத்துல இல்லை. நான் கடைசி நாட்களை கூட்டி சேர்ப்பேன். இன்னைக்கு சேர்த்துட்டாரு. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுது, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வசனத்துல உங்களுக்கு படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் 36வது அதிகாரம், இல்லை அதற்கு முன்னாடி 38 18வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோபு வரும் காலத்தில் என் முக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோபு வரும் காலத்தில் என் முக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களோடு யார் யார் இருப்பார்? கோபு என்பது யாரு?
மாகோகு தேசத்தான் ஆகிய கோகு, மாகோகு மாஸ்கோவை தலைநகரமாக கொண்ட ரஷ்யா வரும், அவர்களோடு சைனா வரும், அவர்களோடு இந்தியாவும் வரும், அவர்களோடு மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் வரும். மேதியா என்று சொல்லப்படுவது ஈரான், பெர்சியா என்று சொல்லப்படுவது மேதிய பெர்சியா என்பது ஈரான் ஈராக் பகுதியை காட்டுகிறது. அவர்களோடு ஆப்பிரிக்க நாடுகள் வரும், பல சில ஐரோப்பிய நாடுகளும் வரும், உலகமே அணிதிரண்டு அவர்களோடு வரும். இது எல்லாம் பைபிள்ல ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆனா அத்தனை பேர் வந்தாலும் என் நாசியில கோபம் ஏறும். ஏன்? கடைசியில என் ஜனங்கள் சுகமாய் தங்கும் பொழுது அவர்களை அழிக்கலாம் என்று நீ வந்து விட்டாயோ, இது அது வரைக்கும் தான் ரட்சிப்பின் காலம். அது இந்த காலம்தான். இன்னைக்கு பாருங்க, நேற்று வரைக்கும் இந்த ட்ரம்ப் அவர்கள் அரசாண்ட நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நமக்கும் அமெரிக்காவுக்கும் கசப்பு வருகிறது. கசப்பு வந்து இவர்கள் அப்படியே ரஷ்யா பக்கமாய் சாய்கிறார்கள். ரஷ்யா வந்து ஒரு சாதாரண நாட்டை ஜெயிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அவன் ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், உலகம் ஒரே ஒரு நொடியில எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். உலகத்தில் அதிநவீனமான அணு ஏவுகணைகள் எல்லாம் அமெரிக்காவோட ரஷ்யாவிடத்துல தான் அதிகமாக உண்டு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், படித்தவர்களுக்கு புரியும். அவன் ஒரே ஒரு பட்டன், ஒரு வேளை அங்கே இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் செத்து விட்டாலும், மிலிட்டரியே இல்லாமல் போனாலும், அந்த சுச்சி எங்கேயாவது காணப்படாமல் போனாலும், அணு வாசனை, அணுவின் கதிர்வீச்சு அந்த சுச்சி மேல் பட்டால் ஆட்டோமேட்டிக்கா உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ரஷ்யாவுடைய அணு ஏவுகணைகள் எல்லாம் உடனடியாக சீறி பாயும். விளைவு உலகத்தை ஒரு நொடியில எல்லாம் பஸ்பமாக்கி. எசேக்கியேலை நீங்க படிச்சு பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகங்களை படிச்சு பாருங்க. சீக்கிரமாய் உலகத்தினுடைய எல்லாமே மாறுகிறது. நேற்று வரைக்கும் அவன் இந்தியாவை நண்பராக கொண்ட நிலைமை மாறி இன்னைக்கு பாகிஸ்தான் நல்ல நாடுன்னு சொல்றார். பாகிஸ்தான் தன் பக்கம் இழுக்கிறார், இந்தியாவை ஒதுக்கிறார். இது எல்லாம் அவர் செய்யல, வசனம் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ரஷ்ய நாடுகளோடு இணைய வேண்டும் என்று யார் யாரையெல்லாம் தீர்மானித்தாரோ அவர்கள் எல்லாம் ஒரே நாடுகளாக வருகிறது. ஜெர்மன் எல்லாம் அவர்களோடு சேரலாம், ஜப்பான் எல்லாம் அவர்களோடு சேரலாம், உலகத்தினுடைய அநேக நாடுகள் அங்கே சேரலாம். இந்த நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஓ மேல சால்வை விழுந்தது உண்மைன்னா அந்த சால்வை ரட்சிப்பென்று அறிந்து உடனடியாய் உனக்குள் இருக்கிற பலவீனங்களை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வருகைக்கு நீ முதல்ல ஆயத்தப்படு. உன் சபையை ஆயத்தப்படுத்து. நீ உன் உறவு வந்து ஜனங்கள் அத்தனை பேரையும் நடத்து. மாதா கோயிலில் போய் மணி அடிக்கிற மாதா கோயிலில் போய் உட்கார்ந்தா ரட்சிப்பு இல்லை. நான் சொல்றது விளையாட்டுக்காக சொல்லலை. கர்த்தர் கணக்கு கேட்பார். என்ன ஆராதிக்க வேண்டிய இடம் இது. இங்கே என்னுடைய ஆவியானவர் உள்ளாகுகிறார். அதை விட்டுட்டு படத்தையும் சிலைகளையும் தேடி ஓடினில்ல, உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே 39:4 சொல்லுது, நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளிலே வருவீர்கள். உறங்குகிற எல்லா விதமான பட்சிகளும் வெளிய மிருகங்களும் உன்னை இறையாக நான் அன்றைக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:8 சொல்றது, இஸ்ரவேல் மலைகளிலே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பின் சமீபத்திலே வந்துவிட்டார்கள். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு திறக்கிறது. ரட்சிக்கப்பட்ட புறஜாதியான ஜனமாகிய உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு அடைபட போகிறது. கதவு மூட போகிறார். கதவை என்னைக்கு மூடுறாரோ அன்னைக்கு இங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் வேலை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கதவை மூடுறதுக்கு முன்னால இவைகள் எல்லாம் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபின் மேல் விழுந்த அந்த சால்வை
புறஜாதியாருக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டது. புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபைகளாக இருக்கிறார்கள். சிலர் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். பலர் அந்த ரட்சிப்பை விட்டு வழிவி போய் இருக்கிறார்கள். நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுடைய ரட்சிப்பு ஈடேறுகிறபடி நீங்கள் சாட்சியாய் நிற்க உங்களை பயன்படுத்துங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். இஸ்ரவேலுக்கு மேல் சால்வை விழுந்து விட்டது. இஸ்ரவேல் அதை படிச்சு பாருங்க. 36:8 படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 36:8. இஸ்ரவேல் மலைகளே, இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலின் உங்களுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் நாடு உருவாக்கப்பட்டு விட்டது. அங்க சாதாரண மண்ணை போட்டா கூட பொண்ணா விளையுது. உலகத்தில் மிகச்சிறந்த கனிகள் அங்கே கிடைக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த ஞானம் அங்கே இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த எவைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது எல்லாம் இஸ்ரவேலில் இருக்கிறது. ஏன்னா என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். 9வது வசனத்தை படிங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். 10 நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப்படுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகி இருக்கும்படி வர்த்திக்கப்படுவேன். இது எல்லாம் நீங்க நடந்துச்சு. அவர்கள் மேல் எலியாவின் சால்வை விழுந்து விட்டது. அப்பனா உங்க மேல இருக்கிற சால்வை எடுக்கப்பட போகுது. ஆண்டவர் சமீபமாய் வந்து விட்டார். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அவர் பக்கத்துல வந்துட்டார். இஸ்ரவேலுக்கு மாபெரும் ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு பெரிசாகுது. நமக்கு கர்த்தர் வருகை அதி சீக்கிரம் இருக்கிறது. ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே நான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க அலட்சியமா நினைக்கிறீங்க. சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? இருக்கிற நீங்கள் உங்களுடைய உணர்வுகளிலேயே இங்கே தரித்திருப்பீர்கள். என்ன நடக்கும்னா இங்கே இருக்கிற மக்கள் அடுத்த நிமிஷத்துல இங்க கமலகண்ணன் இருப்பார். விக்டோரியா சிஸ்டர் காணப்படாம போயிடுவாங்க. விக்டோரியா சிஸ்டர் இருப்பாங்க, கமலக்கண்ணன் காணப்படாம போயிடுவாங்க. ஜோசப் பக்கிரிசாமி பிரதர் இருப்பார். அவங்க வீட்டுக்காரம்மா டிவியை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அல்லது அவங்க டிவியை பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல ஜெப ஜீவியா இருக்கு, அவங்க மேல போவாங்க. பக்கிரிசாமி பிரதர் கையில் போடுவாங்க. யாரும் விசாரிக்க முடியாது. ஆண்டவர் சீக்கிரம் வாசல் அடிக்கிறார். ரொம்ப வாசல் வந்துட்டார். யாக்கோபின் மேலே தேவனுடைய சால்வை விழுந்து விட்டது. யாக்கோபு மக்களுக்கு இஸ்ரவேலாய் அவர்கள் மாற்றப்பட்டதுனாலே அவர்களுக்கு ரட்சிப்பு அதி சமீபம். ஆனால் நீங்களும் நானும் நம்ம சால்வை விழுந்திருக்கிறது என்று சொல்லி, அபிஷேகம் விழுந்திருக்கிறது என்று சொல்லி கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். அந்த சால்வை எடுக்கப்பட்டு விட்டது. எடுக்கப்படுகிற நேரம் வெகு சமீபம். சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமா சால்வை எடுக்கப்பட்டு அப்படியே இஸ்ரவேலில் போடப்பட போகிறது. நீ ஆயத்தமா இல்லைன்னா ஒன்று தேவன் மேல எடுத்துட்டு போக மாட்டார். இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலையா? எடுத்துடு. அபிஷேகம் எடுக்க பெற்றலையா? பெற்றுக்கொள். பரிசுத்த ஜீவியை உன்னால செய்ய முடியல, நீ தடுமாறியா? உப்பு கொடுத்து அழுது ஜெபித்து ஆண்டவரை எனக்கு பரிசுத்த ஜீவியத்தை தாரும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவரை என்னை உருமாற்றும், என்னை சீர்படுத்தும் என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தர் உன் அருகில் உலகப்படிடுவோமா? இயேசுவை நோக்கி சொல்லுங்க. யாக்கோபின் மேல் அந்த சால்வை விழுந்தது. யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அல்ல. நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போதுமானவர். நீ ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை நடத்த போதும். சங்கீதம் 81:8 சொல்லுது, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சங்கீதம் 115:9 சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அங்கே யாக்கோபின் சந்ததியார் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார்கள். இங்கே உலகமாய் இருந்த உங்களை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் மேலே தேவன் ஏற்கனவே ஒரு சாலை, பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு சாலையை போட்டு இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் மேலே இயேசு என்கிற சாலை இப்பொழுது வரப்போகிறது. அவர்களுக்கு அவரால் ரட்சிப்பும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ரட்சிப்பும் உண்டு. உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். சங்கீதம் 125:5 சொல்லுது, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. 135:4 சொல்லுது, இஸ்ரவேலை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். என்னாகும் 23:21 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைகளை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் குற்றம் கண்டுபிடித்தவர்களை அழிப்பதில்லை, மாறாக அவர்களை சீர்படுத்துகிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேல் 22 சொல்லுது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, 23 சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமோடம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்பதை கொஞ்ச காலத்தில் யாக்கோபுக்கு இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்கிற சால்வை எடுக்கப்பட போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு என்கிற ஆணை, அபிஷேகம் உள்ள ஒரு ஆணை, இயேசு என்கிற ஒரு சால்வை கொடுக்கப்பட போகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் இருக்கிற வரையிலே உங்களுக்கு ரட்சிப்பு. ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. கைவிடப்பட்ட ஜனங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சிதைத்து சின்னாபின்னமாக்கப்படுவீர்கள். கைவிடப்பட்ட ஜனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். வெளியில எந்த பிள்ளைகள் அடிக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் உள்ள வாங்க. எல்லா பிள்ளைகளும் உள்ள வாங்க. வெளியில யாரும் அடிக்கக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு என் மேல் விழுந்த சால்வையை நீ சீர்படுத்தும் ஆவியானவர். என் மேல் விழுந்த சால்வையை என் மேல் திரும்பவும் போடுவீம் ஆண்டவரே. என் மேல் விழுந்த சால்வையை நான் பெற்றுக்கொண்டு வந்து சாட்சியாக இருக்கேன். கர்த்தர் எனக்கு இரக்கமாறட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆவியானவர், என்னை நடத்தும் ஆவியானவர், உம்முடைய கிருபையினால் மூடும் ஆவியானவர், உம்முடைய பிரசன்னத்தினால் மூடும் ஆவியானவர், உம்முடைய நாம உயர்த்தப்படும்படிகளை நடத்தும். இதுவரையிலே அசமதமாய் இருங்கள். இனி அமிதமாய் இருக்க மாட்டேன். உம்முடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக உமக்கு சாட்சியாக இருக்க எனக்கு பலம் தாரும். அந்த சால்வை உன் மேல இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. அந்த சால்வை உன்னை அப்படியே மேல எலியாவை தூக்கிட்டு போனது போல உன்னை கொண்டு போக போகிறது. நீ அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். உன் மேல எது எதெல்லாம் பாரமா இருக்கோ அதெல்லாம் தள்ளிடு.
எது எதெல்லாம் பாரமா இருக்கோ அதெல்லாம் தள்ளிடு. எது எதெல்லாம் உனக்கு நஷ்டமா இருக்கோ அதெல்லாம் தள்ளிடு. உலகத்துக்கு போகிற ஒரு சாந்தியாக உன்னை மாற்றிக்கொள். Gracias.
மந்தை பெருகுகிறதை போல மனிதர்களை பெருகிறச் செய்கிறவர்களாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய சபை இன்னும் பெருகும்படியாக இடம் விஸ்தாரத்தை இன்னும் அதிகமாய் விஸ்தாரப்படுத்தும்படியாக கிருபைகளை கொடுக்கும்படி ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக மழைகள் இல்லாத நேரங்களை நமக்கு தேவன் தந்தருளும் தெரியாத ஜெபிப்போம். உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட டிஎல்சி வல்லார் தரங்கை ராஜாராணி மண்டபம் மக்களால் நிரப்பப்படணும், ஊழியர்களால் நிரப்பப்படணும், வாலிபர்களால் நிரப்பப்படணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே நிரப்பு, என் தகப்பனே நிரப்பு. இயற்கையை இப்படி கரங்களில் வைத்திருக்கிற தகப்பனே, மழை மேகங்களை தடுத்து நிறுத்திவிடும். ஆண்டவரே, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். வரங்கள் கிரியை செய்யும், வல்லமைகள்
சிந்திப்போம்.